புதன் பொண்ணு கிடைச்சா புதன் கிடைக்காது. புதனை பிடிச்சான்னா அவன் உலகத்தை ஆள்வான். ஸோ உலகமே வந்து ராகுன்னா வந்து 22 4ஆம் நம்பர். அந்த நாளுக்கு வந்து புதனுக்கு ரொம்ப சம்மந்தம் இருக்கு. சிவபெருமானே வந்து மிதுன ராசி புதன்ல பிறந்திருக்காரு. திருவாதிரை ராகுவோட சாரம் வாங்கியிருக்காரு. அதனாலதான் உலகமே அவரை அப்படி கொண்டாடு. உலகத்துல பொருள் உருவாகாம நட்சத்திரங்கள் எல்லாமே எதுவுமே நடக்காது. கிருஷ்ணருக்கு வந்து ரோஹிணி நட்சத்திரம், விநாயகருக்கு வந்து அஸ்த நட்சத்திரம், அனுமனுக்கு வந்து மூல நட்சத்திரம். ஒவ்வொரு ஆன்மாவும் நெருப்பு தான். அந்த நெருப்புக்கு வந்து மனிதர்கள் உறவுகளை தாண்டி ஒவ்வொரு பொருளுக்கும் மூலம் இருக்கு. அந்த மூலம் வந்து ஞானம். ஞானம் தான் மூலம், மூலம் தான் ஞானம். அந்த ஞானத்துல வந்து காலங்கள் முடிவு சொல்லும். கால தேவன் கால தேவி 2 பேர், புருஷ மாட்டு 2 பேர் இருக்காங்க. அந்த கால தேவன் தான் வந்து 12 ராசி 12 ராசி மாதிரி உங்களுக்கு கடிகாரம் 12 நம்பர் இருக்கா? ஏன் 24 வைக்கலாம்ல? ஏன் பண்ண வச்சாங்க? எல்லாமே 12க்குள்ள அடக்கம். அதுதான் வந்து முருகப்பெருமானுக்கு 6 முகம் 12 கை. ஆகவே 12 கை வேலவன். பன்னீர் அப்படின்னாலே பன்னீர் திட்ட பன்னீர் செல்வம் சொல்றோம்ல, அது பன்னீர் செல்வம்ல. பன்னீர் 12 செல்வமா? நம்ம பன்னீர் கால்வழி மானே நீ பாயாமல் உள்ளுக்குள் தானே சென்னியில் ஒரு செந்தேனே என் சிந்தை தெளிவித்து தந்தானே அப்படின்னு முருகன் பாடல். ஸோ அந்த பன்னீர் செல்வங்கள் பெற்றவங்க முருகன் அருள் பெற்றவங்க. அந்த 12க்கு வந்து அவ்வளோ ஒரு மதிப்பு மரியாதை எல்லாமே இருக்கு. அதனால விவேகானந்தர் 12ல பிறந்திருக்காரு. 12 ஆபிரகாம் லிங்கன் 12ல பிறந்தவர். 12ல பிறந்தாங்கன்னா அவங்க எல்லா செல்வங்களும் பெற்ற தகுதி உள்ளவங்க அர்த்தம். 12 1 2 கொண்ட 3. அந்த 3 வந்து பார்த்தா ஆளுமை இருக்கும், அதிகாரம் இருக்கும், அந்தஸ்து இருக்கும், செல்வாக்கு இருக்கும், ஆன்மீகம் இருக்கும், எல்லாமே குரு கொடுத்துட்டே இருப்பாரு. 3 வந்து ரொம்ப ரொம்ப டீசெண்டான. 12 ஏன் வந்து ஆதாரில் 12 வச்சா 13 வைக்கலாம்ல? ஏன் 10 வைக்கலாம்ல? அதே ஒரு மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்க 10 நம்பர் இருக்கா? 2க்கு வந்து 12 வந்துருக்கா? இந்த உலகத்தில் வந்து கரு உருவாகும் போது பெர்ஃபெக்டான கடவுள் கொடுக்கும். ஒவ்வொரு எண்களில் வந்து என்ன நடக்குது, யாராருக்கு என்ன எதிர்காலம் இருக்கு, இது வந்து ஒரு நான் ஸ்டாப் சப்ஜெக்ட். இது இந்த உலகத்தில் வந்து ரசனைக்கு பஞ்சமே கிடையாது. இந்த ரசனைனாலே புதன் தான். கலைஞர் டேட்டா வருது 3/6/1924ங்க. அதை கூட்டினீங்கன்னா 3 6 9, அது ஒரு 10 16, டோட்டலாக 25 7 வரும். இப்போ என்னென்னா அந்த நம்பரையும் சேர்த்து கூட்டணும். டோட்டல் நம்பரையும் சேர்த்து கூட்டினா தான் பூரண வாழ்க்கை என்னன்னு தெரியும். அதில் ஒரு நம்பர் வரும், அதுதான் அவரோட தலையெழுத்து. என்ன தலையெழுத்துன்னா டேட் ஆஃப் பர்த் 3 கூட்டினா 6 9, அப்புறம் ஒரு 7 9 7 16 அதையெல்லாம் கூட்டி பார்த்தா 7 வருதா? 16 7 23. 23ங்கிறது 2 3 5. 5ஆம் நம்பர் தான் அவர் புதன். புதன் வந்து அவர் லக்கணத்துக்கு வந்து பாவி. அந்த பாவிவே அவர் லக்கணத்துக்கு 10ல் தொழிலில் உட்காந்துருக்காரு. 10ல் புதன் அவருக்கு. அதனால தான் அவர் வந்து பேனாவை பிடிச்சிக்கிட்டார், எழுத்தை பிடிச்சிக்கிட்டார். எழுத்து பேனா நம்பரு இதை பிடிச்சிக்கிட்டு கிட்டத்தட்ட 5 முறை முதல்வர் ஆகி 6ஆவது முறை இருக்கும்போது தான் அவரோட ஊனி நிற்க முடியல. அப்புறம் 5 முறையும் ஸ்ட்ராங்காக இருந்துட்டார். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த நம்பரை வந்து அவரை சரியாக நிற்க வச்சோம். அதுக்கு வந்து அவ்வளோ விழிப்புணர்வு இருக்காது. ஸோ எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தை. எண்களே உலகம், கண்களே உயிர். கண் தெரியல அந்த உலகத்தை பார்க்க முடியாது. எண்கள் என்ன அந்த உலகத்தை ஆள முடியாது. ஸோ எல்லாத்துக்குமே வந்து எண்களும் எதிர்காலம் சொல்லிட்டு எல்லா மனிதர்களுக்கும் எண்களின் சூட்சமம் தெரிஞ்சால் எதிர்காலத்தோடைய சூட்சமம் தெரிஞ்சிடும். எண்களை பிடித்தால் எல்லாத்தையும் பிடிக்கலாம். எண்களை சுற்றி எல்லாமே வெற்றியாகும்.